ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபத்தில் எடுப்போம். என் கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதியின் தியானமானவரே உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? பேசுறது கேக்குதா? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா புதுசா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம எங்கே போனாலும் நம்மளை எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு கடைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு என்ன வேணும்? கடைக்கு போனால் உங்களுக்கு என்ன வேணும், எந்த பொருள் வேணும்னு கேட்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு என்ன வேணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்டா? உண்மை தானே? அப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருப்பீங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லையா? சுகம் வேண்டும், பலன் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட ஆலயத்துக்கு வருவோம். அப்போ வந்தவங்கள உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காம இருந்தால் சரியாக இருக்குமா? அதால் தான் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம் இல்லையா? எதுவுமே வேணாம், சும்மா தான் வந்துட்டு சும்மா போகணும் அப்படின்னு யாரும் வரல. சொல்லுங்கள். இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக போகும்போது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு தான் போக போகிறீங்க. வாரம் வாரம் எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. இந்த வாரமும் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க? சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ண போகிறீங்க? போக போகிறீங்க. ரோமர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். போதும் இருங்க. இது எல்லாருமே வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் எல்லாரும் எடுத்து விட்டீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் சொல்லலாமா? அங்கே இருக்கு. சின்ன பிள்ளைங்களாம் சொல்லலாம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். போதும் போதும் போதும், அது மட்டும் போதும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம்னா என்னங்க? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பார்ப்போம், பாவம்னா என்னம்மா? சரி, தம்பிங்க சொல்லுங்க, பாவம்னா என்னடா தம்பிங்களா? பாவம்னா என்னடா? ஏமாத்துறது, வேற பொய் சொல்றது, திருடுறது. அப்புறம் உங்களுக்குலாம் தெரியாதா பாவம்னா என்னன்னு? மற்றவங்களை திட்டுறது, அப்படின்னு சொல்றது, ஏதோ ஒன்று பேசிட்டு இதெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிறது, அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? உண்மை தானே? மற்றவங்களை அடிக்கிறது, கிள்றது, இல்லை இல்லை, அதெல்லாம் என்னது? பாவம். இதை விட பெரிய பாவம்லாம் இருக்குது. சொல்கிறேன், கேட்டுக்கலாம் சரியா? வாலிப தம்பிங்களாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பாவம்னா என்னென்ன தெரியாது. தம்பிங்களா, பாவம்னா என்னப்பா? இப்போ வாலிப பசங்களாம் சொல்லுங்க. இன்னும் வெக்கப்பட்டு உட்காந்துட்டாங்க. கூடையே இருந்து குய் பறிக்கிறது. அப்புறம் வேற கேட்கல. மற்றவங்களை இச்சையாக பார்க்கறது, மற்றவங்களை தவறாக பேசுறது, மற்றவங்க நடக்கிற நடைமுறை, மற்றவங்களை பற்றி பேசுறது எல்லாமே பாவம் தான். அப்போ இவ்வளோ பாவம் இருக்குல்ல, இப்போ சொன்னோம்ல, இதெல்லாம் யார் நம்ம செய்யாமல் இருந்திருக்குமா? என்னையும் தான் சொல்லிக்கிறேன். நம்ம அப்படின்னா அதில் நானும் தான் வருவேன். சரிங்களா? இப்போ சொன்ன எல்லா பாவமே நம்மளோட வாழ்க்கையில் இந்நாள் வரை செய்யாமல் நம்ம இருந்திருக்கிறோமா? ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மில் பாவம் இல்லை என்றால் நம்ம யாரை பொய்யராக்குகிறோமா? யாரை பொய்யராக்குகிறோம்? நம்மை நம்பி வஞ்சிக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ்துவ என்னவா வைக்கிறோம்? அவரை பொய்யரா மாற்றோம். நீங்கள் வஞ்சிக்கப்பட ரெடியாக இருக்கீங்களா? யாரெல்லாம் பாவி? ஆனால் அந்த பாவத்துக்கு ஒரு மருந்து இருக்குது. என்ன மருந்துன்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த மருந்து. அல்லேலூயா. என்ன மருந்து? இயேசு கிறிஸ்து தான் மருந்து. அந்த மருந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த மருந்து டேஸ்ட்டாக இருக்குமா, இல்லை அப்படியே தூக்கி போகிற மாதிரி இருக்குமா? இருக்குப்பா, சின்ன பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்தாக இருக்குது? ரொம்ப டேஸ்டான மருந்து. அந்த மருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. ஒரு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பட்டணம் என்ன பண்ணப்பட்டது? பாவத்தில் அழிக்கப்பட்டது. எந்த பட்டணம் சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்கள். சோதன் குமாரம் பட்டணம், சரிங்களா? அந்த பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டது? எதனால் அழிக்கப்பட்டது? பாவத்தினாலும் அநீதினாலும். அப்புறம் என்ன அங்கே நடந்துச்சு? பெரிய ஒரு பாவம் அங்கே நடந்துச்சு. என்ன பாவம்? விபச்சாரம் நடந்துச்சு. விபச்சாரம் வந்து ஆண் பெண் கிடையாது, ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடையும் இப்பேற்பட்ட என்ன காரியங்கள் என்ன பண்ணுச்சாங்க நடந்துச்சு. பசங்களா கேளுங்க, கடைசியாக என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்பேன், சரியா? என்ன மாரி பாவங்கள் நடந்துச்சு? தேவனுக்கு என்ன மாரி காரியம் நடந்துச்சு? தேவன் விரும்பினாரா அந்த பட்டணத்தை? தேவன் அந்த பட்டணத்தை ஆசீர்வதித்தாரா? அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்தாரா? அவங்க தேவைகளை சந்தித்தாரா? ஆனால் அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்துச்சு தெரியுங்களா? வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பட்டணம் ரொம்ப அழகாக, ரொம்ப உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும்னா ரொம்ப எப்படி இருக்கும், அழகாக இருந்துச்சு. உள்ளே போனாலும் எப்படி இருந்துச்சு? அழகாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே எப்படி இருந்துச்சு? அருவருப்பான காரியங்களும் அசிங்கம் நிறைந்ததும் அழுக்கு நிறைந்ததுமா என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்குதா? அப்படியேப்பட்ட ஜனங்களை அந்த இடத்துக்கு நம்ம ஆள் ஒருத்தர் போகிறாரு. அந்த பட்டணத்துக்கு, அந்த பட்டணத்தோட தோற்றத்தையும் அதோட அழகை ரசிச்சுட்டு நம்ம ஆள் ஃபஸ்ட்டு பட்டணத்துக்கு வெளியில் தான் இருந்தார் ஒருத்தர். அப்புறம் என்ன பண்ணுறாரு, பட்டணத்துக்குள்ளே போகிறாரு. யார் அவர்? லோத்து. அவர் மட்டும் போகல, கூட யாரெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு? அவரும் மனைவியும் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளோடு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பட்டணத்துக்குள்ளார போகிறாரு. கொஞ்ச நாள் அந்த பட்டணத்தில் இருக்கிறாரு. அந்த பட்டணத்தில் நடக்கிற அக்கிரமமும் அந்த பாவங்களும் பெருகிடுச்சு. பெருகின உடனே அந்த கூக்குரல சத்தம் எங்கே போயிடுச்சான்? ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. உடனே நம்ம தேவன் சும்மா இருப்பாரா? கொஞ்ச நாள் பார்ப்பார். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவார்? இன்றைக்கி வருவானா, நாளைக்கு வருவானா, மன்னிப்பு கேட்பானா, ஏற்றுப்பானா, ஏற்றுக்க மாட்டான், நம்ம வசனத்தை கீழ்ப்படுவானா, கீழ்ப்படிய மாட்டானா அப்படின்னு நினைப்பாங்க. வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார் கடவுள். உடனே என்ன பண்ணிட்டாரு, தூதர்களை அனுப்பிச்சு அந்த பட்டணத்தை, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரு. அந்த குடும்பம் யாரோட குடும்பம்? லோத்தோட குடும்பம். இன்றைக்கி அது போல தான் நீங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பட்டணத்தில், உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில் எவ்வளோ விக்கிரகங்கள் வணங்குறாங்க, எவ்வளவோ பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுமாரி பாவத்தில் இல்லாமல் தேவன் உங்களை மீட்கும்படியாக தூதர்களை அனுப்ப அவர் ரெடியாக இருக்கார். அதுக்கு நீங்கள் பாத்திரவானா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தூதர்கள் வராங்க, 2 தூதர்கள் வராங்க. அவனுங்க அங்கே இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த தூதர்கள் கூட என்ன பண்ணுமா, தப்பு பண்ணணுமா, பாவம் பண்ணணுமா. வீட்டுக்குள்ளே யார் வச்சுருக்கா, வெளியில் கொண்டு வா, நாங்கள் அவங்கள என்ன பண்ணோம், அறியணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய சம்பவம். அது ஆதியாகமத்தில் என்ன பண்ணலாம், நம்ம படிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் அது என்ன பண்ணலாம், படிக்கலாம். அது வசனத்தை சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே சம்பவமாக சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்போ பாருங்கள், அவர்களே நான் என்ன பண்ணோம், புதுசாக 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்கள நான் அறியணும் அப்படின்னு சொல்லும்போது லோத் என்ன நம்ம சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைங்கள், பெண் பிள்ளைகள் என்ன பண்ணல, புருஷனை அறியவில்லை, அவர்களை வேணால் என்ன பண்ணுறேன், அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் மனுஷன் சொல்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சரி, மனைவியும் சரி, லோத்தையும் சரி, அந்த தேவதூர்கள் என்ன பண்ணாங்க, கரங்களை பிடித்து என்ன பண்ணுறாங்க, அந்த பட்டணத்துக்கு வெளியில் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு விடுறாங்க. அந்த பட்டணத்துலேருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரே குடும்பம் யாரோட குடும்பம்? லோத்தோட குடும்பங்க. அதுக்கப்புறமா அந்த பட்டணத்தை என்ன பண்ணப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு. ஆதியாகமம் 13:13 வாசிக்கலாம். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வசனத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. எந்த ஜனங்க? அந்த பட்டணத்தில், சோதம் பட்டணத்தில் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? திரும்பி வாசிக்கலாம் சத்தமா.
ம் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழுறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கி நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட ஜனங்கள் போல் நம்மளை சொல்லணுமா? இல்லை அப்படிப்பட்ட ஜனங்களை போல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழிடுமா? சோதன்குமாரம் பட்டணம் அழிக்கப்பட்டது போல் நம்ம பட்டணமும் நம்ம குடும்பமும் நம்ம சரீரமும் அழிக்கப்படுமா? அது ஒரு பட்டணத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அது நம்ம பட்டணமாக பார்த்தா அது ஒரு பட்டணமாக தெரியும். அதுவே நமக்குள்ளே பாவங்கள் நிறைந்திருந்தால் நம்மளும் என்ன பண்ணப்படுவோம்? அழிக்கப்படுவோம். நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் நம்ம ஐக்கியமாகவில்லை என்றால் நம்மளும் என்ன பண்ணப்படுவோமா? ஐக்கியப்படுவோம். அப்படிப்பட்ட அழிவுக்குள்ளே நம்ம ஆளாகணுமா? அப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாவத்தை விட்டு விலகி ஓடுவர்களாக இருக்கணும். ஒரு வாலிபன் என்ன பண்ணான்? பாவத்தை விட்டு விலகி ஓடினார். அதுபோல் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட வாழ்க்கையில் பாவம்னு தெரிஞ்சு அது என்ன பண்ணோம்? விலகி ஓடுவர்களாக நம்ம என்ன பண்ணோம்? இருக்கணும். அது மட்டுமல்ல, இதே மாதிரி இன்னொரு பட்டணம் என்ன பண்ணப்பட்டுச்சு? பாவமும் பண்ணாங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்க பாவமும் பண்ணாங்க. அந்த பட்டணம் என்ன பண்ணப்பட்டுச்சு? பாதுகாக்கப்பட்டுச்சு, மீட்கப்பட்டுச்சு. அது எந்த பட்டணம்? சத்தமாக சொல்லுங்களா? நினைவே பட்டணம். அந்த பட்டணத்தில் என்ன பண்ணப்பட்டு அந்த பட்டணத்தில் என்ன பண்ணாங்க ஜனங்க? பாவங்களும் அநேக அக்கிரமங்களும் என்ன பண்ணாங்க? செய்தாங்க. அதுக்காக ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு? தேவனை அனுப்பி விட்றாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவர் எப்படிப்பட்ட தேவனுங்கிற வசனத்தை அப்புறம் படிக்கலாம். தேவன் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. ஆனால் யோனா என்ன பண்ணுறாரு? வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. திரும்பி அவர் அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு? விடுறாரு. விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம யோனாவை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியங்கள் செஞ்சாருன்னு தான் சொல்லலாம். ஒரே ஒரு பிரசங்கம் தான். ஒரே ஒரு பிரசங்கம் தான். அதை எடுத்து வாசிக்கலாமா? யோனா எடுங்க. மூணாம் அதிகாரம் 4வது வசனம். ம் 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 ஒரே ஒரு பிரசங்கம் தான். திரும்பி போயிட்டு அவர் உள்ளே போய் பட்டணத்துக்குள்ளே போய் சொன்னார் எங்கே சொல்லப்பட்டிருக்கா? இது ரொம்ப சின்ன புக்கு தான். 4 அதிகாரம் தான் இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரே பிரசங்கம் தான். அந்த பிரசங்கத்தில் நடக்கிற வல்லமையான காரியங்கள் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்டு அந்த நகரத்தில் இருக்கிற ராஜாவிலிருந்து அந்த பட்டணத்தில் வாழ்கிற மனுஷங்க, அதே பட்டணத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களும், இதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷங்க சரி செய்கிறாங்க, ராஜாவோட கட்டளையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மிருக ஜீவன்கள் என்ன பண்ணுதான்? இரட்டை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து என்ன பண்ணப்படுது? உபவாசம் இருந்து என்ன பண்ணுறாங்க? தேவனிடத்தில் மன்றாடி செபிக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? இது வாசிக்கலாமா? இன்னொரு வசனமோ அதே அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கேளுங்க. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து என்ன பட்டாருங்க? தேவனை என்ன பட்டாரு? மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை என்ன பண்ணப்பட்டார்? அந்த பட்டணம் என்ன பண்ணப்பட்டுச்சு? காக்கப்பட்டுச்சு, மீட்கப்பட்டுச்சு. அப்படியே தொடர்ந்து 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பாதி தான் படித்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறத மட்டும் தான் படித்தோம். அது கீழே இன்னொரு சில வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் படிக்கலாமா? எடுங்க, எல்லாரும் எடுங்க. ரோமர் 6ம் அதிகாரம் 23வது வசனம்.
பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் செய்தனா அந்த சோதம் குமார பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டுச்சோ, எப்படி அந்த பட்டணம் வந்து அக்னியால் சுத்திகரிக்கப்பட்டுச்சோ, அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்மளோட பட்டணமும் சரி, நம்மளோட குடும்பமும் என்ன பண்ணப்படும்? அழிக்கப்படும். பாவத்தில் இருந்தா, அக்கிரமத்தில் இருந்தா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தா, தேவன் கட்டளைகளை மீறினால், அப்படி மீறும் போது நமக்கு என்ன கிடைக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அதை வந்து சொல்லி நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அதை கேட்டு தேவனிடத்தில் அறிக்கை, இந்த பாவிதான், நான் பாவியான மனுஷன்தான் சொல்லி அறிக்கை செய்துட்டு அதை விட்டு விடும் போது, தேவனிடத்தில் மன்றாடும் போது தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதா இருக்கார்? தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபையின் வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என்னங்க கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்களா, சத்தமா சொல்லுங்களா, நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்களா. இப்போ நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல, இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நித்திய ஜீவன் கிடைக்கும்? பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நீ பாவத்திலே இருந்தீங்கன்னா உனக்கு என்னதான் கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். நித்திய ஜீவன் வேணும்னா யோனால நினைவில் இருந்த அந்த ஜனங்களை போல நம்ம என்ன பண்ணணும்? மனம் மாற வேண்டும், தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் எடுத்துகிட்டு போக போகிறீங்க இன்னைக்கு? அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 பொருள் எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? என்னதுன்னு காமிக்கண்டா, பாருங்கடா. சின்ன பசங்களாம் பாருங்கள். இப்போ தான் இதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன்? கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல ரெடியாக இருங்க. இது என்னதுங்க? என்னது? தண்ணி இல்லையா? இந்த தண்ணி வந்து என்ன இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் 3 பக்கம் என்ன இருக்கு? 3 பக்கம் என்ன இருக்கு? ஒரு பக்கம் மட்டும்தான் என்னது? நிலப்பகுதி. அப்போ இந்த தண்ணி, சரிங்களா, இந்த தண்ணி தான் என்னது? இந்த உலகம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்னா உப்பு. என்ன இருக்கு? உப்பு என்ன கலரில் தெரியுது? என்ன கலரு? வெள்ளை கலரில் தெரியுது. இதுலேயும் ஒரு பொருள் இருக்கு. என்னது? எப்பட்றா? என்னது? சர்க்கரை. 2 என்ன கலரு? 2மே வெள்ளை கலர் தான். 2மே வெள்ளை கலர் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சரியா? இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த தண்ணி மட்டும் 2 பாட்டில் நான் பிரிச்சுட்டேன். ஒரு பாட்டிலில் வந்து சர்க்கரையை போட்டேன். என்ன பண்ணும் சர்க்கரை? சர்க்கரை என்னங்க பண்ணும்? கரைஞ்சிரும். கரைஞ்சிரும். இதில் என்ன பண்ணுறேன்? உப்பு போடுறேன். இதில் என்ன பண்ணுறேன்? உப்பு போடுறேன். உப்பும் சர்க்கரை என்ன ஆகிடும்? கரைஞ்சிரும். என்ன ஆகிடும்? கரைஞ்சிரும். இது கரைஞ்சதுக்கப்புறம் இதை குடிங்க அப்படின்னா நீங்கள் எதை வாங்குவீங்க? ஏன்? 2மே வெள்ளையாக தான் இருக்குது. சர்க்கரை இனிக்கும். சரி, அப்போ இது இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவீங்களா டெய்லியும்? உப்பு இல்லாமல்? உப்பு இல்லாமல் சாப்பிடுவீங்களா? அப்போ இதுவும் தேவை, இதுவும் தேவை. எது உங்களுக்கு முக்கியம்? இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன், பசங்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எது முக்கியம்? உப்பா? உப்பா முக்கியம்? சர்க்கரை முக்கியமா, உப்பு முக்கியமா? 2மே. சரி, 2மே வேணுங்கிறோம். வா, 2த்தையும் தரேன். இப்போ என் முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கணும். எதை சாப்பிட்டா அப்படின்னுவீங்க? அப்படின்னுவீங்க. உப்பு சாப்பிட்டா? சர்க்கரை சாப்பிட்டா? எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம். ஆனால் உப்பு எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது? நீங்கள் சாப்பிடவே முடியாது. உப்பு தாங்க பாவம். நீங்கள் செய்யலாம், ஆனால் நிறைய செஞ்சீங்கன்னா மரணத்துக்கு தான் போவீங்க. ஆனால் சர்க்கரை இனிப்பு, ஆண்டவர் வார்த்தை, அது எவ்வளோ கேட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எது வேணும்? சர்க்கரை. அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த வசனம் சின்ன வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் வார்த்தை தான் இந்த சர்க்கரை. அல்லேலூயா,
அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஆசீர்வாதம் அப்படின்னா கிடைக்கிறது மட்டும்தான் ஆசீர்வாதம்னு வச்சுருப்போம், நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்வது மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நம்மளை விட்டு போகிறது என்ன தான் ஆசீர்வாதம் தான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் சொன்னாங்க. சரிங்களா? அப்போது பாவம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது என்னது, ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் இப்போ என்ன பண்ணுங்க, விட்டுட்டு என்ன பண்ணுங்க, போங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிவிடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். கேட்டீங்க இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை, பாவத்தின் சம்பளம் மரணம், அதுவே கர்த்தருடைய கிருபையின் வரம் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும் என்று கேட்டோம். இன்றைக்கி நம்ம அநேக பாவங்களை செய்து மரணத்துக்கு எதுவாக நம்ம இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் கிருபையினால் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம வாழ போகிறோமா? தேவன் சொல்லுகிறார், நித்திய ஜீவன் நமக்கு அவர் தரும்படியாக தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார், தன்னைத்தானே பலியாக அவர் கொடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்து உங்கள் மத்தியில், உங்கள் கூட, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பட்டணத்தில் இருக்கிறார். பாருங்கள், ரெண்டு ஒரு குடும்பம், ஒரு மனுஷன், 2 பட்டணம், 2 பேருமே ஒருத்தன் போய் சொல்கிறான், ஒருத்தன் பட்டணத்தை விட்டு வெளியில் வராங்க, ஒரு குடும்பம். இன்றைக்கி அதுபோல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களை தேவனை எடுக்கிறாரு. அப்புறம் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே நம்ம போகணும் அவரோட வார்த்தையை சொல்வதற்காக. அப்படி சொல்லும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற எல்லாமே பாவம் தான். அதை விட்டு விலகும் போது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை சொந்த கண்களால் காண முடியும். ஆமாண்டவரே, அவர் நம்மளோடு இருக்கும்போது தான் அது நடக்கும். நம்ம பாட்டு பாடணும் ஸ்டார்டிங்கில், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அந்த பாடலை ஒரு வாட்டி பாடலாமா சத்தமாக எல்லாருமே? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே சொல்லவும் அதை கேட்கவும் எங்களுக்கு நீ தந்த தயவுக்காய் ஈவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ விரும்பி அனுப்புகிற தேவன் அல்ல, சம்பூரணத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிற தேவனாக இருந்து வழிநடத்த போகிற மாபெரும் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.